கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக நாம் எல்லாரும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அடுத்தது புது வருட பிறப்பு. தேவ பிள்ளைகளே, எல்லாரும் கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும் வேளையில் எனக்கு புது துணி எடுப்பதற்கு கூட பணம் இல்லையே, பண்டிகை கொண்டாடக்கூட பணம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருப்பவர்கள் அநேகர் உண்டு. உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் என்று. எலியா தீர்க்கதரிசிக்கு உணவை காகத்தின் மூலமாக கொடுத்த தேவன் உங்களுக்கும் புது உடையையும் நல்ல உணவையும் தருவார். அப்படி இல்லை என்றாலும் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு உரியவரே நம்மோடு தானே இருக்கிறார் என்று மகிழ்ந்து களி கூறுங்கள். புதிய உடை உடுத்தி நல்ல உணவு அருந்தினால் மட்டுமே நம்மோடு தேவன் இருப்பதாக அர்த்தமா? இல்லையே. தேவன் இந்த ஏழைகளின் இருதயத்தில் தானே பிறந்திருக்கிறார். அதனால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். தேவன் நம் இருதயத்தில் வாசம் பண்ணுவதே பெரிய விஷயம் அல்லவா? கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்துவனுடைய பிறந்தநாள் தானே. அவருக்கு பிறந்தநாள் பரிசாக என்ன கொடுப்போம்? நம் இருதயத்தையே கொடுப்போமே. அதில் அவர் அளவில்லாத மகிழ்ச்சி அடைவார். அதை பார்த்து அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். ஆயிரக்கணக்கான பணம் செலவழித்து கூட கிறிஸ்மஸ் கொண்டாடுபவர்களை பார்க்கிலும் இயேசுவுக்கு தன் இருதயத்தை பரிசாக கொடுத்த ஏழைகளை பார்த்து தான் இயேசு மனம் மகிழ்வார். அதனால் தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பேர் நன்றாக பண்டிகை கொண்டாடுகிறார்களே, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று கலங்காதீர்கள். ஆயிரக்கணக்கான பணம் செலவழித்தும் கிறிஸ்மஸ் கொண்டாடுபவர்களை பார்க்கிலும் இயேசுவை இருதயத்தில் உண்மையாய் தேடுகிற நீங்கள் மேலானவர்கள். தேவன் உங்கள் இருதயத்தில் தான் இருக்கிறார் அல்லவா? உங்களோடு தான் நடக்கிறார் அல்லவா? உங்களோடு தான் உறவாடுகிறார் அல்லவா? தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. ஒரு நாள் தேவன் உங்களுக்கு நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று. பிரியமானவர்களே, தேவனே நமக்கு நன்மை அருளி திருப்தியாக்குவார், மனிதர்கள் அல்ல. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகிறவர் நம் தேவன். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும் என்று விரும்புகிறவர் அவர். எலியாவிற்கு காகத்தை அனுப்பி போஷித்த தேவன் உங்களுக்கும் யாரையாவது அனுப்பி உங்கள் தேவைகளையும் சந்திப்பார். நம் தேவனை விசுவாசியுங்கள், அவரை துதித்து மகிழுங்கள். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இந்த கிறிஸ்மஸ் நாளில் எங்கள் இருதயங்களில் பிறந்து எங்களோடு வாசமாயிருக்கிறீரே, அது போதும் ஆண்டவரே, எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் எனக்கு என்று சொல்லுங்கள். தேவன் உங்களை பார்த்து மகிழ்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து உங்களையும் மகிழ்ந்திருக்க செய்வார். அவரை துதியுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.